ராமாயணத்தில் லங்காவின் சக்தி வாய்ந்த மன்னனான ராவணன் சீதா தேவியை கடத்தியதற்காக அவனது ஆணவத்திற்காக அடிக்கடி நினைவு கூறப்படுகிறான். இருப்பினும் தனது பிரம்மாண்டமான வெளிப்புறத்தின் கீழ் ராவணன் நேர்மை மற்றும் பாதுகாப்பின் தருணங்களை வெளிப்படுத்தினான். குறிப்பாக சீதையிடம். சீதையை முதலில் சந்தித்த போது அவளை ராணியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அதீத ஆசை இருந்த போதிலும் ராவணன் தயங்கினான். அவளது தூய்மையையும் அழகையும் கண்டு ராமனிடம் அவளது உறுதியான பக்தியால் வியப்படைந்தான். மென்மையின் ஒரு அரிய தருணத்தில் ராவணன் சீதைக்கு தனது அரண்மனையில் மிகச்சிறந்த வசதிகளை அளித்து தன் செல்வம் மற்றும் அதிகாரத்தால் அவளை கவர முயன்றான். இருப்பினும் இது இருந்த போதிலும் அவர் அவளை ஒருபோதும் கட்டாயப்படுத்தவில்லை. அவரது பாதுகாப்பு கட்டுப்பாட்டின் வடிவத்தை எடுத்தது. ஆழ்மனதில் ராவணன் சீதையின் உறுதியையும் ராமனிடம் அசைக்க முடியாத விசுவாசத்தையும் மதித்து அவளுடைய வலிமையை ஒப்புக்கொண்டான். ராவணன் தனது சொந்த திசை திருப்பப்பட்ட வழியில் பாதுகாப்பு என்ற மாயையின் மூலம் அவளை தீங்கு செய்யாமல் பாதுகாக்க முயன்றான். அவனது செயல்கள் ஆசையால் உந்தப்பட்டாலும் அவன் கடத்தி சென்ற பெண்ணின் மீதான அவனது சிக்கலான போற்றுதலையும் ஒரு விசித்திரமான மரியாதையையும் பிரதிபலித்தது.